வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு, மனிதன் மறந்தாலும் தெய்வம் மறக்காது என்ற தலைப்பில் ஒரு கதை கூறுகிறேன். ஒரு நாட்டில் தைமூர் என்ற ராஜா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை, அதாவது தன்னுடைய சத்திரத்தில் வந்து தங்கி செல்பவர்களுக்கெல்லாம் நல்ல அழகான மாளிகை கட்டி வைத்து விட்டார். இப்பொழுது அந்த மாளிகை முன்னால் இங்கே அரசாட்சி செய்தவர் யார் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு கல்வெட்டில் அவருடைய வீர தீர செயல்களை எல்லாம் எழுத வேண்டும், தன்னுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கல்லை கொண்டு வர சொன்னாராம். அதில் எழுதினாராம். எழுதி நாளை காலையில் திறப்பு விழா என்றும் கூறிவிட்டார். சிற்பியெல்லாம் அழகாக செதுக்கி நல்ல அழகாக நேர்த்தியாக செய்து எல்லாற்றையும் முடித்து விட்டார்கள். இப்பொழுது இவர் அரண்மனைக்கும் சென்று விட்டார். அடுத்த நாள் காலையில் திரைச்சீலையால் மூடப்பட்டது. வந்து தன்னுடைய அன்னையின் கையால் அதை திறக்க வேண்டும் என்று அதை அவர்கள் திறக்கிறார்கள். திறக்கும் போது பார்த்தால் தைமூர் என்ற பெயருக்கு பதிலாக சபேரா என்ற பெயர் இருந்ததாம். என்ன இது விந்தை! என்னுடைய பெயர் எங்கே? நேற்று மாலையில்தானே முடித்தோம், எல்லாம் நேர்த்தியாக இருந்தது. இப்பொழுது என் கண்ணையே என்னால் நம்ப முடியவில்லையே என்று அமைச்சர்களையும் புலவர்களையும் வரவழைத்து, உங்கள் கண்களுக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டாராம். எல்லோரும் கூறினார்களாம், மன்னா, தங்களின் பெயர் இல்லை, அதில் சபேரா என்ற பெயர்தான் இருக்கிறது என்று. உடனே இவருக்கு என்ன நடந்தது என்று வியப்படைந்து அங்கே திகைத்து நிற்கிறார். அப்பொழுது அசரீரி கேட்கிறது, இந்த சபேரா என்ற பெண்ணிற்கு தக்க சன்மானம் அளித்து அவளை போற்றினால்தான் இந்த பெயர் மாறும், அதுவரைக்கும் இந்த பெயர்தான் இருக்கும் என்று கூறியதாம். உடனே அந்த சபேரா யார் யார் என்று எல்லோரும் என்ன பண்ணுகிறார்கள், கேட்கிறார்கள். மன்னருக்கும் யாராக இருக்கும் என்று வியந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் அந்த சபேரா என்ற பெண்ணை தேடி கொண்டு வாருங்கள் என்று கூறினாராம். இப்பொழுது அரசவையில் அனைவரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மூதாட்டி வயதான பெண்மணி வருகிறார்கள். வந்தவர்கள், என் பெயர் சபேரா, என் பெயர் சபேரா என்று கூறிக்கொண்டு அங்கே வந்து நிற்கிறார்கள். மூதாட்டியாக இருக்கிறார்கள். பெயர் என்ன அப்படி என்று கேட்பதற்குள் படை தளபதி ஓடி வந்து மன்னரின் காலில் விழுந்து, மன்னியுங்கள் மன்னா, தவறு நான் தான் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், இந்த அம்மா தான் சபேரா என்று கூறினாராம். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா என்று அவர் கூறுகிறாரா. உண்மைதான், இந்த அம்மாவை நான் மறந்துவிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அம்மா என்று கூறி அன்று நடந்ததை கூறுகிறாராம். அதாவது அந்த கல்லை எடுக்க சென்றார்கள் எல்லாம் குதிரையில். அப்பொழுது வருகின்ற வழியில் குதிரைகளுக்கும் உணவில்லை, மனிதர்களுக்கும் உணவில்லை. புயல், பயங்கரமான புயல். அந்த புயல் அடிக்கும் போது குதிரைகளால் வேகமாக ஓட முடியவில்லை. குதிரைகள் எல்லாம் களைப்படைந்து விட்டன. உடனே அங்கே ஓரிடத்தில் நாங்கள் தங்கினோம். அப்பொழுது எங்களுக்கு என்ன செய்வது என்று அறியாதிருந்த அந்த நேரத்தில்
இந்த அம்மாதான் வந்து எங்களுக்கு கருணை கரம் நீட்டினார்கள். அதாவது குதிரைகளுக்கு புல்லும் தண்ணீரும் கொடுத்து எங்களுக்கு அவர்கள் வைத்திருந்த 1 மாத உணவை 1 வருட உணவை எங்களுக்கு ஒரே நாளில் சமைத்தும் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு நீங்கள் சென்று இந்த கல்லை அங்கே வைத்துவிட்டு என்று அந்த விழா கொண்டாடுகிறீர்களோ அன்று எனக்கு அழைப்பு கொடுங்கள், அதுபோதும் வேறு எதுவும் வேண்டாம் என்று கூறினார்கள். அதை நான் மறந்துவிட்டேன், இந்த அம்மாவை அழைக்க நான் மறந்துவிட்டேன் என்று அவர் கூறினாராம். உடனே ராஜா ஓடி வந்து அந்த சபேரா அவர்களின் காலில் விழுந்து அவர்கள் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்கிறேன் அம்மா என்று கூறி மன்னிப்பும் கேட்டாராம். அவர்களுக்கு தக்க சன்மானங்கள் கொடுத்து, ஏன்னா 40 குதிரைகளுக்கும் புல்லும் அந்த அம்மாக்கிட்ட இருந்து 15 குதிரைகளுக்கு உள்ள உணவு தான். அப்போ அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதையெல்லாம் அறிந்து 40 குதிரைகளுக்கும் உள்ள புல் எல்லாமே கொடுத்து உணவும் கொடுத்து வேண்டிய உபகாரங்களையும் கொடுத்து அனுப்பினாராம். உடனே வந்து பார்த்தால் அந்த கல்லில் சபேரா என்று பெயர் மறைந்து தைமூர் என்ற பெயர் இருந்ததாம். ஆச்சரிய வெள்ளத்தில் துள்ளி குதித்தாராம் மன்னர். பாருங்க, மனிதன் மறந்தாலும் தெய்வம் மறக்காது என்பதற்கு சாட்சியாக இந்த கதை அமைந்துள்ளது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. தெய்வத்தின் சாட்சி தான் நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.